அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், மாணவர்களே, நம்ம ஹவ் டு ஓப்பன் யூடியூப், ஹவ் டு மேக் மனி இன் யூடியூப், இந்த மாதிரி சோஷியல் மீடியா, அந்த இன்ஸ்டான்னு ஏகப்பட்ட நம்ம சேனலில் துட்டு சம்பாதிக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போடுவான். தயவுசெஞ்சு அதெல்லாம் பார்த்து ஏமாந்து போகாதீங்க. அதெல்லாம் பொய் ஏமாத்து வேலை. அவனுக்கும் துட்டு கிடைக்காது. ரெண்டாவது, அந்த மாதிரி வீடியோ போடுற பாவிகளே, ஆமாம், சத்தியமாக உருப்பிட மாட்டீங்க. இதோ பார், 3ஆம் உலகப் போர் வந்துடுச்சு. பாவிங்களா, அறிவு கேட்டவனுங்களே, பார், உக்ரைனில் நெட்டு கிடையாது. சீனாவில் 4 நெட்டு தான். நீ என்ன மயிறு கண்டென்ட்டை போட்டாலும் அந்த ஊரில் எவனும் பார்க்க மாட்டான். நாட்டுன்னு ஒரு ஊருக்கு அங்கேயும் நெட்டு கிடையாது. உலகத்தில் நிறைய நாடுகளில் நெட்டே கிடையாது. நெட்டுனா நான் இளைய தளம், மயிர் தளம். நீ எந்த மயிர் வீடியோ போட்டாலும் எவனும் பார்க்க மாட்டான். 10 வீடியோ மேலே நீ போட்டினா யூடியூபே அதை என்னது ஷேடோ விஷுவல் அதுவே அமைக்கிடும். அதுவே அந்த அல்கோரிதம் மயிறு இருக்குதான் ஏதோ ஒன்று இருக்குது, அதுவே அமைக்கிடும். அதனால் பாவம், அந்த பாமர மக்களை ஏமாத்தாதீங்க. சிம் கார்டை விற்கிறேன், செல்ஃபோனை விற்கிறேன், காஸ்மெட்டிக், மயிர் மெடுக்க, அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அந்த பாவம், இந்த மாதிரி பாவம்லாம் பண்ணாத. அப்புறம் சொல்லிட்டேன், 3ஆம் உலகப் போர் சோறு தண்ணி இல்லாமல் பிச்சை எடுப்பேன், பார்த்துக்க. அதெல்லாம் பாவம். ஏழைகளை ஏன்டா ஏமாத்துறீங்களா அயோக்கிய பசங்களை? அது ஏதோ பாவம், படிக்கலை, ஏதோ காய்கறி விற்று, அதை விற்று, இதை விற்று, ட்ரெயினில் சம்சா விற்று பழப்பு நடத்துது. அதுக்கு துட்டெல்லாம் ஆட்ட போகிறதுக்கு கண்ட மயிறு கதைங்கள்லாம் சொல்லி நான் தான் அவன் ஏமாறுறான்னா கூட பச்சை பையன் தான் நீ ஏமாத்தலாமா? செத்துடுவேன் நாய. இந்த மாதிரிலாம் பண்ணாத. கர்மா இன்னும் வச்சு செஞ்சோம். கர்மா வந்துன்னுக்குது, கர்மா வந்துக்கிட்டே இருக்குது. ஒழுங்கு மரியாதை இரு.